வெல்கம் வியூவர்ஸ். அது 1973 ஏப்ரல் 20 கலிபோர்னியா USA. அன்னைக்கு மிட் நைட்ல போலீஸுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன்ல பேசின நபர், நீங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்க அந்த கோயட் கில்லர் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதிர்ச்சியான போலீஸ், அப்படியா, யார் அது, அந்த கில்லர் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த போன்ல பேசின நபர், அந்த கொடூரமான கில்லர் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் செஞ்ச எல்லா குற்றங்களையும் ஒத்துக்கிட்டு சரணடைய விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். எஸ், 1972 ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்சு 1973 பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள்ல மொத்தமா 6 பெண்கள் ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டு அவங்களோட இறந்த உடலுடைய சில பாகங்கள் ஊருடைய பல பகுதிகளில் இருந்து போலீசால கண்டெடுக்கப்பட்ட காலம் அது. அந்த டைம்ல பொண்ணுங்க மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துமே அதுக்கு சரியான ஆதாரங்கள் கிடைக்காததுனால போலீசால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. கொலை செய்யப்பட்ட எல்லாருமே காலேஜ் படிக்கிற ஹிட்ச் ஹைக்கிங் போற பெண்கள் அப்படிங்கறதால அந்த டைம்ல மக்கள் எல்லாருமே அவனை கோயட் கில்லர் அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நியூஸ் பேப்பர்லயுமே அவனை கோயட் கில்லர்னு தான் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இவ்வளோ கான்ட்ரவர்சியான ஒரு பேரை சொல்லி ஒருத்தன் கால் பண்ணிருக்கான் அப்படிங்கும்போது இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் காலா இருக்கும் அப்படின்னு போலீஸால விட முடியல. சோ உடனடியா அவன் சொன்ன இடத்துக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே அங்க நின்னுட்டு இருந்த அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீதான் அந்த கோயட் கில்லரா, நீதான் அந்த கில்லர் அப்படின்னா எதுக்காக அந்த 6 பொண்ணுகளையும் கொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது வரைக்குமே தலைய குனிஞ்சிட்டு அமைதியா இருந்தவன் 6 பேர் இல்ல 8 பேரை கொன்னிருக்கேன்னு சொல்றான். இதுதான் போலீஸ்க்கு கிடைச்ச முதல் ஷாக். ஆனா அவங்க அதிர்ச்சியை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி, இல்ல 8 பேர் இல்ல 10 பேரை கொன்னிருக்கேன்னு சொல்றான். இந்த மாதிரி இந்த கேஸ் முழுக்கவே போலீஸ்க்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்ல, போலீஸுடைய வற்புறுத்தல் இல்லாமலேயே எப்படியெல்லாம் அவன் கொலைகளை பண்ணான் அப்படிங்கறத ரொம்பவே கிளியரா சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா இப்ப போலீஸ் யோசிச்சது என்ன அப்படின்னா, இவ்வளவு கொடூரமான ஒரு சீரியல் கில்லர் எதுக்காக அவனே போன் பண்ணி அவனே தானா வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சப்ப போலீஸ் மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். சோ யார் இந்த கில்லர், எப்படி இவன் கொலைகளை பண்ணா, எதுக்காக போலீஸ் கிட்ட தானாவே வந்து மாட்டணும் அப்படிங்கிற ரொம்பவே வியர்டான ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அவனை கைது பண்ண போலீஸ் அவன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேள்வியா, உன்னுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எட்மண்ட் எமில் கேம்பர் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறமா போலீஸ் எதுவுமே கேட்காமலேயே அவன் பண்ண கொலைகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் எட்மண்ட். இந்த வீடியோல கொஞ்சம் டிஃபரெண்டா எட்மண்ட் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணத அவனுடைய இடத்துல இருந்தே நான் உங்களுக்கு நரேட் பண்றேன். அது 1964 ஆகஸ்ட் மாசம். எனக்கு அப்போ ஒரு 15 வயசு இருக்கும். நான் என்னுடைய தாத்தா பாட்டி கூட அவங்களுடைய பண்ணை வீட்டுல தான் தங்கியிருந்தேன். எங்க தாத்தாக்கு வேட்டையாடுற பழக்கம் இருந்ததால வீட்ல ரைஃபிள் வச்சிருந்தாரு. அப்பப்ப அதை எனக்கும் கொடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்தாரு. ஆனா அதை வச்சுதான் எங்க பாட்டியை நான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்றான் எட்மண்ட்.
இப்ப இதை கேட்டுட்டு இருந்த போலீஸ் என்ன காரணத்துக்காக உங்க பாட்டியை நீ ஷூட் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எட்மண்ட் ரொம்பவே சாதாரணமா, அதுவா துப்பாக்கியால ஷூட் பண்ணா அவங்க எப்படி சாகுறாங்க அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அவங்க சாகுறத பார்க்க ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்படி அவங்க சாகுறத நான் பார்த்துட்டு இருந்தப்ப கடைக்கு போயிருந்த என்னுடைய தாத்தா அங்க வந்தாரு. ஆனா பாட்டி இறந்தது தெரிஞ்சா தாத்தா வருத்தப்படுவார் அப்படின்னு யோசிச்சு அவரையும் அதே கண்ணால ஷூட் பண்ணி கொன்னுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. சோ நான் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணி சரணடை சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கிட்ட சரணடைஞ்சு அவங்க கிட்டயுமே நான் இதை தான் கன்ஃபஸ் பண்ணேன். கோர்ட்ல என்னுடைய கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் என்ன மனநல மருத்துவமனையில இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக்கான போலீஸ் இப்ப அவனுடைய பழைய கிரைம் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸை செக் பண்றாங்க. எட்மண்ட் அவன் சொன்ன மாதிரியே கலிபோர்னியா யூத் அத்தாரிட்டியில அவன் ஒப்படைக்கப்பட்டிருக்கான். மேலும் அவனை எக்ஸாமைன் பண்ண சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எட்மண்ட் பேரனாய்டு ஸ்கிட்சோஃப்ரெனியா அப்படிங்கிற மனநோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. பொதுவா இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க வெறும் ஆர்வத்துக்காகவும் ஆசைக்காகவும் தான் தவறு செய்வாங்க. அதே மாதிரி தான் எட்மண்ட் அவனுடைய ஆசைக்காகவும் ஆர்வத்துக்காகவும் அவங்க பாட்டி தாத்தாவையே கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னும், மேலும் அவன் ஹாலுசினேஷனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதனால எட்மண்ட் அந்த ஹாஸ்பிட்டலே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க கோர்ட் ஆர்டரும் போடுது. எட்மண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்த கொஞ்ச நாட்கள்லயே அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ண டாக்டர்ஸ் எட்மண்ட் கிட்ட எந்த ஒரு அப்நார்மல் பிஹேவியரும் இல்லாததை நோட் பண்ணவங்க. அதுக்கு மாறா எட்மண்ட் ரொம்பவே ஹெல்பிங் டெண்டன்சியோடவும் மத்தவங்க கிட்ட ரொம்பவே இனிமையா பழகுறதையும் பாக்குறாங்க. அதன் பிறகு 3 வருடத்துக்கு அப்புறமா எட்மண்ட்டுக்கு எடுக்கப்பட்ட ஐக்யூ டெஸ்ட்ல அவனுடைய ஐக்யூ லெவல் 145 அப்படின்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இத பார்த்த போலீஸோ ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் ஒரு நார்மல் ஹியூமனோட ஐக்யூ லெவல் 90 இருந்து 109 அது வரைக்கும் தான் இருக்கும். சோ இங்க எட்மண்ட்டுக்கு 145 அதிக இன்டெலிஜென்ஸை நோட் பண்ண டாக்டர்ஸ் ஹி இஸ் நார்மல் அண்ட் ஸ்மார்ட் அப்படின்னு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்து கோர்ட்டும் அவனை கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுது. அப்பதான் போலீஸ் அந்த ஜட்மெண்ட்ல இருந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, எட்மண்ட் அவங்க அம்மா கூட இருந்துடக்கூடாது, தனியா தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அதுல மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. எதுக்காக கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்லயே இப்படி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க போலீஸ் இப்ப மறுபடியும் எட்மண்ட் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எட்மண்ட், என்னுடைய அம்மா பெயர் எலிசபெத் கேம்பர், அப்பா எட்மண்ட் எமில் கேம்பர் ஜூனியர், எனக்கு ஒரு அக்கா மற்றும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்னுடைய அப்பா எலக்ட்ரிஷியன் தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் அந்த தொழில் செய்யறது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால அவரை தரக்குறைவா நடத்துவாங்க. 2 பேருமே எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சோ எங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தை மொத்த ஆண் வர்க்கத்து மேலேயும் காட்ட நினைச்ச என்னுடைய அம்மா என்னையுமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட ரொம்பவே கண்டிப்போட நடந்துகிட்டாங்க. என்னை வீட்டுல இருந்து எப்பவுமே விளக்கியே தான் வச்சிருந்தாங்க. என்னுடைய சிஸ்டர்ஸ் கூட விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு 13 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதனால எனக்கு ஒரே ஒரு துணையா இருந்த என்னுடைய அப்பாவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா எங்க அம்மாவால நான் ரொம்பவே கேவலப்படுத்தப்பட்டேன். நீயும் உங்க அப்பா மாதிரி தான் இருக்க, உன்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. என்ன மட்டும் தனியா பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. அங்க இருட்டு, ஒரே இருட்டு, தனிமையை தவிர என் கூட எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னுடைய கண்கள் வெறும் இருட்டை மட்டும்தான் பார்த்துச்சு. போதுமான சாப்பாடும் என்னுடைய அம்மா எனக்கு தரல. சின்ன வயசுலயே நார்மல் ஹைட் அண்ட் வெயிட்டை விட அதிகமான வளர்ச்சியில் இருந்த எனக்கு அந்த சின்ன பேஸ்மெண்ட் ரூம் எனக்கு நரகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இந்த கொடுமைகளை தாங்க முடியாம நான் என்னுடைய 14 வயசுல என்னுடைய அப்பா கிட்ட போக போறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஆனா அங்க போய் பார்த்தா அவருக்கு இன்னொரு மேரேஜ் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் இருந்துச்சு. மறுபடியும் ஏமாற்றம். ஆமா, என்னுடைய அப்பாவும் என்ன அவர் கூட வச்சுக்க முடியாம அவருடைய அப்பா அம்மா கிட்ட, அதாவது என்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இப்படிதான் நான் என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுல போய் சேர்ந்தேன். அவங்கள கொலையும் பண்ண அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் எட்மண்ட். இந்த காரணங்களுக்காக தான் என்னை எங்க அம்மா கூட இருக்க வேணாம் அப்படின்னு கோர்ட்ல சொன்னாங்க. ஆனா நான் அதை மீறிட்டேன். ரிலீஸ் ஆகி வந்து நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் என்னுடைய அதிக உடல் எடை மற்றும் உயரம் காரணமா நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தேன். அதுவும் கொஞ்ச நாள் தான். எனக்கு நடந்த ஒரு விபத்துனால என்னுடைய கை ரொம்பவே பாதிப்படைஞ்சது. சோ அந்த வேலையும் போயிருச்சு. என்னை ஆக்சிடென்ட் பண்ணவர்கிட்ட இருந்து எனக்கு நஷ்ட ஈடா கிடைச்ச பணத்துல ஒரு காரை வாங்கி கேப் டிரைவிங் பண்றது மூலமா கொஞ்சம் சம்பாதிச்சேன். பட் அது எனக்கு போதுமானதா இல்ல. பொருளாதார
ரீதியா நான் ரொம்பவே வீக் ஆயிட்டேன். இதனால என்னுடைய ஹவுஸ் ரெண்ட்டை கூட என்னால தர முடியல. அப்பதான் வேற வழி இல்லாம எங்க அம்மா கூட தங்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நான் போயிருக்க கூடாது. போனதுனாலதான் எங்க அம்மாவையும் கொல்ல வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் போலீஸ அதிர்ச்சியில உரைய வைக்கிறான் எட்மண்ட். 1972 எனக்கு 23 வயசு இருக்கிறப்ப நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போனேன். வருடங்கள் தான் மாறி இருந்துச்சே தவிர எங்க அம்மா கொஞ்சம் கூட மாறல. அவங்களுக்கு என் மேல இருந்த வெறுப்பு அதே மாதிரியே தான் இருந்துச்சு. என்னை பாக்குறப்பெல்லாம் கோவப்படுவாங்க. அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வரும். அப்படி சண்டை வர்றப்பெல்லாம் நான் என்னுடைய கார் எடுத்துட்டு வேகமா வெளியே போயிருவேன். அந்த மாதிரி வெளியே போறப்பதான் ஹிட்ச் ஹைக்கிங், அதாவது என்கிட்ட லிஃப்ட் கேட்ட பொண்ணுகளை என்னுடைய கார்ல ஏத்திட்டு என்னுடைய அம்மா மேல இருந்த கோவத்தை அவங்க மேல காட்ட ஆரம்பிச்சேன். அப்படிதான் 1972 மே மாசம் ஒரே காலேஜ்ல படிக்கிற 2 பொண்ணுகளுக்கு என்னுடைய கார்ல லிஃப்ட் கொடுத்து அவங்கள ஹைவேஸ்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போனேன். அங்க போனதுமே கார்ல இருந்து அவங்களை இறக்கி விட்டு நான் வச்சிருந்த கன்னால அவங்கள ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவங்களுடைய இறந்த உடலை கார் டிக்கில வச்சுக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். எங்க அம்மா வீட்டுல இருந்து வெளியே போற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க போனதும் அந்த இறந்த உடல்களை என்னுடைய ரூமுக்கு எடுத்துட்டு போயிருவேன். அதுக்கப்புறமா நான் வச்சிருந்த கத்தியால அந்த பொண்ணுகளுடைய தலைய தனியா வெட்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் கைகள், கால்கள், தொடைப்பகுதி அப்படின்னு தனித்தனியா கட் பண்ணுவேன். அப்படி கட் பண்ணும் பொழுது அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ரோஃபிலியால ஈடுபடுவேன். அதாவது எட்மண்ட் அந்த பெண்களுடைய இறந்த உடல்கள் கூட செக்ஸ் வச்சுக்குவேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ண அந்த உடல் பாகங்களை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு லோமோ பிரிட்டோ அப்படிங்கிற மலைப்பகுதியில அந்த பொண்ணுங்களுடைய தலையை புதைச்சு வச்சேன். அவங்களுடைய மற்ற உடல் பாகங்களை மலையிலிருந்து தூக்கி போட்டுட்டேன். ஆனா இப்படி அந்த இறந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடம்புல இருக்கிற துப்பாக்கி குண்டுகளை நான் வெளியே எடுத்துருவேன். பிகாஸ் போலீஸ்க்கு இது கொலையாளியை நெருங்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் கஸ் பண்ணது சரிதான். பிகாஸ் நான் கஸ் பண்ண மாதிரியே நான் புதைச்சு வச்ச இந்த பொண்ணுகளுடைய தலைகள் ஆகஸ்ட் மாதமே உங்க கைக்கு கிடைச்சும் உங்களால என்னை கொஞ்சம் கூட நெருங்க முடியல அப்படின்னு சொல்றான் எட்மண்ட். இதை கேட்ட போலீஸ் அவன் மேல இப்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா சீரியல் கில்லர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல தான் கொலை செய்வாங்க. அதுல எட்மண்ட் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. அவன் பண்ண எல்லா கொலைகளுமே ஒரே பேட்டர்ன்ல தான் செஞ்சிருக்கான் அப்படிங்கறதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது எட்மண்டுடைய கில்லிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, முதல்ல அவனுடைய விக்டிம்ஸை ஷூட் பண்ணி கொலை பண்ணதுக்கு அப்புறமா தலையை தனியா கட் பண்ணிட்டு உடலுடைய மற்ற பாகங்களை வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இறந்த உடல்களோட செக்ஸ் வச்சுக்கிறது தான் அவனுடைய கில்லிங் பேட்டர்னா இருந்திருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா எட்மண்ட் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க போலீஸ். அதுக்கு ஆமா காரணம் இருக்கு அப்படின்னு சொன்ன எட்மண்ட் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காரணத்தை சொல்றான். அவனுக்கு 10 வயசா இருக்கிறப்ப தன்னுடைய வீட்டுல வளர்த்த கோழியை தான் தன்னுடைய செல்ல பிராணியா நினைச்சிட்டு இருந்ததாகவும், ஸ்கூல் விட்டு வந்ததுமே அது கூட விளையாடுறது, பேசுறது அப்படின்னு இருந்ததாகவும் சொல்லியிருக்கான். அப்படி ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அவனுடைய அப்பா அந்த கோழியுடைய தலையை வெட்டிட்டு இருந்திருக்காரு. அதை தடுக்க போன எட்மண்ட திட்டிட்டு அவனுடைய கண்ணு முன்னாடியே அந்த கோழியுடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அதை சமைக்கிறதுக்காக கோழிய பார்ப்பாட்டா வெட்டியிருக்காரு. அதோட நிறுத்திக்காம அவனுடைய அம்மா எலிசபெத் தான் சமைச்ச கோழிக்கறிய எட்மண்ட வற்புறுத்தி சாப்பிட வச்சிருக்காங்க. எட்மண்டுடைய அப்பாவோ இதே போல அடிக்கடி பல கோழிகளை எட்மண்டுடைய கண்ணு முன்னாடியே வெட்டியிருக்காரு. எட்மண்டோட பயத்தை போக்குறதுக்காக அவங்க அப்பா செஞ்ச இந்த காரியம் எட்மண்டுக்கு கோழிகளை மட்டும் இல்லாம மற்ற விலங்குகளை இப்படி தலையை வெட்டி கொல்றதுக்கான ஆர்வத்தை கொடுத்திருக்கு. இதுடைய விளைவா தன்னுடைய வீட்டுல வளர்ந்த ஒரு பூனைய எட்மண்ட் தலையை வெட்டி கொண்டிருக்கான். அதுக்கப்புறமா ஒரு படி மேல போய் அவன் பார்த்த ஒரு மேஜிக் ஷோ தான் அவனை மனித தலைகளை வெட்ட தூண்டி இருக்கு. அவன் பார்த்தது தலையை வெட்டுற மாதிரியான ஒரு மேஜிக் ஷோ. அதுல பொய்யா ஒரு ஆளுடைய தலையை வெட்டுறத பார்த்த எட்மண்டுக்கு அவனுடைய மனசுல நிஜமாவே அந்த தலை வெட்டப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு அப்ப தோணுனதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அடுத்ததா 1972 செப்டம்பர் மாதம் ஒரு 15 வயசு பொண்ணு, 1973 ஜனவரி மாசம் ஒரு 18 வயசு பொண்ணு, அதுக்கு அடுத்த மாசமே அதாவது பிப்ரவரியில காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ண 2 பொண்ணுங்க அப்படின்னு இவங்க 6 பேரும் நான் என் அம்மா கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்தப்ப என்னுடைய கண்ணுல பட்ட பெண்கள் தான். ஆமா, இவங்களை நான் கொன்னுட்டேன். ஏற்கனவே நான் கொன்ன அந்த 2 பொண்ணுகளை மாதிரியே தான் இவங்களையும் முதல்ல ஷூட் பண்ணி தலையை வெட்டி அதுக்கப்புறமா உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டி அவங்களோட இறந்த உடல்கள் கூட செக்ஸ் பண்ணி முடிச்சதுமே உடல்களை டிஸ்போஸ் பண்ண.
ஆனா அதுல ஒரு பொண்ணோட தலைய எங்க வீட்டு தோட்டத்துல தான் புதைச்சு வச்சிருக்கேன். அதுவும் அந்த தலை எங்க அம்மாவோட பெட்ரூமை பாக்குற மாதிரி நான் புதைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு என்ன பார்க்க பிடிக்கல. சோ இந்த பொண்ணோட தலை எப்பவுமே அவங்கள பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அந்த தலையை அங்க அப்படி புதைச்சேன் அப்படின்னு ரொம்பவே கன்னிங்கா சொல்றான் எட்மண்ட். எங்க அம்மா மேல இருந்த கோபத்தினால மத்த பொண்ணுகளை கொன்னுட்டு இருந்தேன்னா எங்க அம்மாவை கொல்ற நாளும் வந்துச்சு. எஸ், ஏப்ரல் 20, அதாவது நேத்து நைட்டு தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் ஸ்தம்பிச்சு போறாங்க. வழக்கம் போல எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை ஆரம்பிச்சது. என்ன வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு எங்க அம்மா தூங்குறதுக்காக பெட்ரூம் போனாங்க. இந்த முறை இவங்களுக்காக மத்தவங்களை கொல்றதுக்கு இவங்களையே கொன்னுடலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ அவங்க தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவங்க தூங்குனதுமே ஒரு சுத்தியில எடுத்துட்டு போய் அவங்களுடைய தலையிலேயே அடிச்சேன். என்னுடைய ஆசை தீர திரும்ப திரும்ப அடிச்சேன். அதுல அவங்களுடைய தலை சிதறி தலைப்பாகங்கள் பக்கத்து செவுத்துல தெரிச்சுது. ஆனா அது எனக்கு போதல. சோ அவங்க கழுத்தை அறுத்து தலைய தனியா எடுத்தேன். இப்ப எந்த அசைவும் சத்தமும் இல்லாத அந்த தலைய அலமாரியில வச்சு 1 மணி நேரத்துக்கு மேல அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் என் முன்னாடி கத்திட்டு இருந்த எங்க அம்மா தலைக்கு முன்னாடி நின்னு இன்னைக்கு நான் கத்துனேன். அதுக்கப்புறமா கத்தியால அவங்களுடைய நாக்கு, குரல் வளை இது எல்லாத்தையுமே அறுத்து குப்பை தொட்டியில போட்டேன். இப்ப எங்க அம்மாவுடைய இறந்த உடலை எங்க வீட்டுடைய அலமாரியில தான் நான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனடியா அந்த இறந்த உடலை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பின போலீஸ் டீமை தடுத்து நிறுத்தின எட்மண்ட் அந்த அலமாரியில எங்க அம்மாவுடைய இறந்த உடல் மட்டும் இல்ல, எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட் ஷாலி உடலும் இருக்குன்னு சொல்றான். இப்ப இதை கேட்டு தலை சுத்தி போன போலீஸ் குழம்பி போய் அவங்கள எதுக்காக கொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எட்மண்ட், அம்மாவை கொன்னுட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிக்க யோசிச்சானா அதுக்காக ஒரு பிளான் போட்டேன். எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். அவங்க வந்ததுமே அவங்களையும் கொன்னுடலாம். அதுக்கப்புறமா நான் பல நாட்களுக்கு முன்னாடியே எங்க அம்மாவை விட்டுட்டு வெளியே போறேன் அப்படின்னு எழுதி வச்ச மாதிரி ஒரு லெட்டரை ரெடி பண்ணி வச்சேன். இப்படி பண்ணா போலீஸ் தனியா இருக்க எங்க அம்மாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கொன்னுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சோ இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சலாம் அப்படின்னு யோசிச்சேன். எஸ், நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சேன். கடைசியா அந்த வீட்டை விட்டுட்டு என்னுடைய கார்ல கிளம்பிட்டேன் அப்படின்னு தான் பண்ண 10 கொலைகளையும் கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான் எட்மண்ட். இப்ப போலீஸ்க்கு ஒரே ஒரு கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க இவ்ளோ யோசிச்சு பிளான் போட்ட நீ எதுக்காக சரண்டர் ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி தானா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு போலீஸ் எட்மண்ட் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு எட்மண்ட் ரொம்பவே எமோஷனலா அவன் ஒவ்வொரு பொண்ணுகளையும் கொன்னதுக்கு பிறகு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கோபத்துக்காகவும் பழி உணர்ச்சிக்காகவும் எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இந்த அப்பாவி பொண்ணுகளை கொன்னுட்டமே அப்படின்னு எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அதீத கோபம் எனக்கு ஏற்பட்ட அந்த குற்ற உணர்ச்சியை கொன்னுரும். நானும் அடுத்த கொலைக்கு ரெடி ஆயிருவேன். ஆனா எப்ப என்னுடைய அம்மாவை நான் கொன்னனோ அப்பவே என்னுடைய கோபமும் செத்துருச்சு. அம்மாவை கொன்னுட்டு தப்பிக்க நினைச்ச என்ன என்னுடைய குற்ற உணர்ச்சி தடுத்து நிறுத்துச்சு. நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். அப்ப என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வர்றதை நான் உணர்ந்தேன். நான் கொலை பண்ண பொண்ணுங்களுடைய பாவம் தான் என்னுடைய கண்ணீர்னு தோணுச்சு. அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்க நினைச்சுதான் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் எட்மண்ட். 1973 மே 7ஆம் தேதி 10 பேரை கொலை செஞ்ச குற்றத்திற்காக எட்மண்ட முதல் நிலை குற்றவாளியா அறிவிக்கிறாங்க. எட்மண்ட் கோர்ட்ல அவன் செஞ்ச எல்லா குற்றத்திற்கும் தனக்கு கொடூரமான வலி மிகுந்த மரண தண்டனையை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எட்மண்ட் ஜெயில இருந்தப்ப 2 முறை அவரே அவருடைய உயிரை எடுத்து இறக்க முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. சைக்காட்ரிஸ்ட் ஜோயல் போர்ட் அப்ப நடைமுறையில் இருந்த எம்னட்டன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு ரூல் பற்றிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்த ரூல் என்ன அப்படின்னா, மனநோயால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் செய்யும் செயலின் தன்மையும் தரத்தையும் அறிய மாட்டார். ஒருவேளை தான் செய்யும் செயல் என்ன என்று அறிந்திருந்தால் அவர் செய்வது தவறு என்று அவர் அறிந்திருக்க மாட்டார். இதுதான் அந்த ரூல். அதாவது எட்மண்ட் தலையை வெட்டுறது தப்பு அப்படின்னு தெரியாம அதுல ஆர்வம் காட்டினா இல்லையா, அதுதான் அவனுடைய மனநோயோட ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கும் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் ஜோயல் போர்ட் சொல்லியிருக்காரு. 1973 நவம்பர் 8ஆம் தேதி 6 பெண் நீதிபதிகள் 6 ஆண் நீதிபதிகளை கொண்ட அமர்வு 5 மணி நேர வாதங்களுக்கு அப்புறமா 10 கொலைகளை
செய்த குற்றவாளியான எட்மண்டுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனையை அறிவிக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல எட்மண்ட் தனக்கு மரண தண்டனை வேணும் அப்படின்னு பல முறை கெஞ்சி கேட்டிருக்காரு. இப்பவுமே எட்மண்ட் கலிபோர்னியால இருக்க சிறைச்சாலையில தன்னுடைய வாழ்நாள் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. மனிதர்களுடைய சின்ன வயசுல அவங்க எப்படி நடத்தப்படுறாங்களோ அதுவாவே தான் அவங்க பின்னாட்கள்ல மாறிடுறாங்க. சோ எந்த ஒரு மனிதனுடைய கேரக்டரும் பிறப்பால வர்றது கிடையாது. அது அவன் வளர்க்கப்படுற சூழல், வளர்க்கப்படுற விதம், இதனாலதான் தீர்மானிக்கப்படுது. சோ டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க எட்மண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.